சரி, நம்ம லாஸ்ட் வீக் வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசித்து அவருடைய வார்த்தையின் பிரசன்னத்தாலே, ஆளுகையாலே, ஆவியானுடைய பிரவாகம், அது ஒரு தமிழ் வார்த்தையே இல்லை, சமஸ்கிருதம் கலந்த வார்த்தையான்னு தெரியல, ஒரு நதியளவாய் ஆவியானவர் நம்ம மத்தியிலே நம்மை மூழ்கடிக்கும்படியாக நம்ம மத்தியில் அவர் எழும்ப வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். எல்லா சபைக்கும் இதுதான் தலையெழுத்து. சிலர் ஒப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்தது போல், அறுவடை பார்க்கறது போல், எண்ணிக்கையில் பெருகினது போல் அதெல்லாம் இருக்குது. எஸ், இட் இஸ் ஆல் ஹேப்பனிங். உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சர்ச் சைனாவில் தான் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஈரானில் தான், ஈரான் இஸ் பீட்டிங் அப். அவ்வளவு திகில் நிறைந்த சூழ்நிலையில், ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி மத்தியிலே, அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலையிலே ஈரானியர்கள் மத்தியிலே தேவன் பலத்த காரியங்களை செய்கிறார். சபை வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் குறித்த காலத்திலே அந்த தேசத்தை எப்படி புரட்டி போட போகிறான்னே தெரியல. ஆவியானர் பலமாய் கிரீசை ஈராக்கில் நடக்குது. ஈவன் அந்த காசா ஸ்ட்ரிப்லேயே ஆண்டுடைய இரக்கங்கள் வெளிப்படுகிறது. சமீப காலமாக சொல்கிறது போல் துடிக்க தான் வேணும். துடிக்கிறதுங்கிறது பெண்களுக்கே உரிய ஒரு கலை தேர்ந்த ஒரு விஷயம். தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடுங்கிறது பெண்களுக்கு ஃபிட்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அட்லீஸ்ட் மோர் தேன் 50%, மேபி 70% ஆர் ஸோ. ஆண்களுக்கு அப்படி இல்லைன்னா நான் ஒத்துக்க முடியாது. வி டூ ஆல்சோ. பட் ஆனால் வெரி எக்ஸ்ப்ரெசிவ்லி நீங்கள் அப்படி இமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகிறவங்க துடிங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நினைங்க, எங்களை நினைங்க, சபைகளை நினைங்க, நினைங்க. இது நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாம் ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு நாம் கைவிடப்பட்டுறக்கூடாது. இதெல்லாம் பிற்போக்கான சிந்தை இல்லை. அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் தலையெழுத்தது. அதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் வேதத்தில். ஏன்னா people are time and again carried away by some kind of comforting statements. தேவன் நம்மை தேற்றுகிறார். லெஃப்ட் அண்ட் ரைட் சுழுக்கெடுத்து விட்ட இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் தேற்றுங்கன்னு தான் சொல்கிறாரு. என் ஜனத்தை போய் தேற்றுன்னு தீர்க்கதரிசியில் கொண்டு உங்களுக்கு ஐயோ, உங்களை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அவன் கையில் ஒப்பு கொடுத்துருவேன், இவன் கையில் ஒப்பு கொடுத்துருவேன் அப்படிலாம் சொன்ன ஆண்டவர் தான் ஏசாயா 40 சொல்ல, ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்றென்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தர் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். தொடர்ந்து ஜெபித்து இந்த காரியங்களை யோசிப்போம். பிரயோஜனமானவர்களை இன்றும் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா. நிறைய கேட்குறோம், பேசுகிறீங்க, உணர்த்தப்படுறோம். ஆனால் எல்லாமே விழலுக்கு இறைச்சி நீராக போயிருதோ, இது எங்கே போகுதுன்னு தெரியல. நாங்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறோம். ஆனாலும் ஒரு மரத்தை அதன் கனிகளாலே அறிவீர்கள்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் 66 புத்தகங்களில் பேசினது போல் நாங்களும் 66 புத்தகங்கள் அதுக்கு இணையாகவும் அதுக்கு அதிகமாகவுமே நாங்கள் செய்கிறோம். அப்படி தான் இருக்கிறோம், விட்டு கொடுத்துருக்கோம், அவ்வளோ நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் எழுதின புத்தகத்தில் ஜீவன் இல்லாமல் இருக்குது. ஒன்றுமே சரக்கு ஆண்டவரே ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்குது. நீங்கள் எழுதின வார்த்தைகள் வானம் பூமி ஒளிந்து போனாலும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகான்னு சொல்லியிருக்கீங்க. தேவனாய கர்த்தாவே,
Indeed, empower us, Lord. Give us that spirit of fear of the living God. இறை அச்சத்தை எங்களிலே மிடுக்கிவிடும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஃபஸ்ட் நாம் இதையே கூட எடுத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்றென்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹலோ, வரம் பெற்ற ஊழியர்கள் வருவதும் கர்த்தருடைய பணியை செய்வதும் தேவ ஜனத்துக்கு அவருடைய சரீரத்துக்கு உலகெங்கிலும் செய்வதுமெல்லாம் அவசியம். அது தேவனுடைய ஒரு நிர்வாகம். நமக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்வர், திருச்சிக்கு கலெக்டர், ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டர். ஓகே, இங்கே ஊர் தலைவர், கவுன்சிலர், ஒரு கிராமத்துக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், விஏஓ. இவங்க மூலமாக தான் அந்த ஜனங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு வடிகாலை போல் நன்மைகள் போய் சேர வேண்டும். அப்போ தேவன் இஸ்ரவேலை முன்மாதிரியாக வைத்து அதை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக தம்முடைய தேசமாக தெரிந்து கொண்டு தேவன் அவர்களை போஷித்து காத்து வழிநடத்தி உருவாக்கி அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி அவர்களுக்கு தேசளாவிய ரீதியிலே அவர்களுக்கு கோத்திரப்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இன்றைய வரைக்கும் அவர் மிகுந்த வைராக்கியமாக சரியான நிர்வாக உண்மையோடு நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேதம் இன்னும் எழுதி முடிக்கப்படாத காலங்களிலே இந்த நிகழ்வுகள் நடந்து இந்த நிகழ்வு இன்னும் நடக்க வேண்டிய தொலைதூரமான தீர்க்க தரிசனங்களையும் அந்த ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே 1500 இயர்ஸ் ஸ்பேன், மேபி 1500 1700 இயர்ஸ் ஸ்பேனுக்குள்ளாக எல்லா சம்பவங்களையும் ஆண்டவர் நடந்து கொண்டிருந்ததை நடக்க இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் ஒரு ஃபுல்லாக தொலைதூரமான பார்வையோடு கூட ஸ்திரத்தன்மையோடு கூட தீர்க்க தரிசிகளை அனுப்பி எழுப்பி அவர்களை உபயோகித்து அவருடைய வாயை ஆளுகை செய்து இதெல்லாம் எழுதி முடித்து முற்றிற்றுன்னு கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாடு முற்றிற்று, புதிய ஏற்பாடு முற்றிற்றுன்னு கொடுத்துருக்கிறார். ஸோ ஒரு ஸ்டடி பைபிளில் பார்த்தா அந்த ஒவ்வொரு அதிகாரம் இல்லை அந்த ஹோல் புக்கு அதுக்கு மேலே தலைப்பில் அது எந்த ஆண்டு நடந்ததுன்னு எழுதியிருக்கோம், கிமு கிபி அப்படின்னு. ஸோ இது தமிழ் பைபிளில், இது ஆர்டினரி பைபிள் ஸ்டடி பைபிளில் கூட இருக்குமோ தெரில, ப்ராபப்ளி. ஸோ வாழ்வியல் வேதாம்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப அருமையான வேதாமம். அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கணும், ரொம்ப பிரயோஜனப்படணும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதில் நிறைய ஸ்டடி நோட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தேவன் தான் பேசுகிறார். இப்போ 2024க்காக ஆண்டவர் பேசாமல் இல்லை, ஆனால் 2024 தான் எழுதலை. கிபி 99 100 வரைக்கும் தேவன் தெளிவாக சரித்திர குறிப்போடு தேதி காரங்கள்லாம் குறித்து புதிய ஏற்பாடு முற்றிற்றுன்னு எழுதும்படி ஆண்டவர் சம்பவிக்க செய்து தன்னுடைய 12 அப்போஸ்தலர் மூலமாக பேசியிருக்கிறார். குறிப்பாக அதிகமான நிருபங்களை எழுதும்படி பவுலை உபயோகித்தவர் அந்தந்த காலகட்டத்துக்குள்ளே அந்தந்த சின்ன ஆசியா என்கிற 7 விதமான சபைகள் நிலவி இருந்த அந்த எல்லையிலே ஊழியம் சிறக்க, இன்னும் அதை தாண்டி ஊழியம் பரவ அந்த 7 சபைகளுக்கு ஆத்மார்த்தமான செய்தியாக தன்னுடைய அன்பின் சீடனாகி யோவானுக்கு ஆண்டவர் கொடுக்க இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளை பரிசுத்த நடபடிகளாக இனி அது தொடர்கதையாக இருக்கும்படி ஆண்டவர் ஏராளமான எல்லைகளையும் காலங்களையும் சமயங்களையும் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம 2024 மே 24 நிற்கிறோம். கர்த்தர் தான் பேசியிருக்கிறார். இந்த பக்கங்களிலே கர்த்தர் தான் பேசியிருக்கிறார். மனுஷர்களை கொண்டு பேசியிருக்கிறார்,
ஒரே ஒரு மிருகம் வாயை திறந்து பேசியிருக்கு, ஏதேனிலே சர்ப்பம் வாயை திறந்து பேசியிருக்கு, காகம் அப்பத்தை போய் அப்பத்தையும் இறைச்சியும் நல்ல சான்ஸு சாப்பிட்லாம் அப்படின்னு அவ்வை பாட்டி காக்கா வடை அந்த கதையாக இல்லாமல் ஒழுங்காக போய் தீர்க்கதரிசி கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ த ஹோல் creation was under the control of God. நீங்கள் தான் கொஞ்சம் பொது அறிவிலே, ஞான அறிவிலே, அடிக்கடி நான் சொல்வது போல் அந்த சூடு சொரணை அப்படிங்கிற அந்த சுய புத்தியோடு சூடு சொரணை இருந்தால் இது இப்படி நடக்க முடியுமா, நடக்கலாமா, நடந்தால் நல்லா இருக்குமா, சரியாக வருமாங்கிறத நீங்கள் நிதர்சனமாக யதார்த்தமாக யோசிக்க வேண்டியது. அப்படிலாம் நீங்கள் இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா சரியான ப்ராப்பர் அப்ளிகேஷன், அது எப்படி நடைமுறைப்படுத்துவது, அது எப்படி நம்ம லாபமாக்கிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். தேவன் எதையும் சோம்பேறிகளுக்கு வாக்கு பண்ணலை. கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குது, நாங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கு மேலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப அப்படி சுறுசுறுப்பு சுந்தரனான்னு சொல்லிக்க இஷ்டப்படல. தட்ஸ் அ ஸ்லாப் டு மீ ஆல்சோ. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்றென்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்கிறாரு. எப்போ போர் முடியும்? எதிரி தோத்தாதான் ஒன்று, அதுதான் சராசரியான பெரிய உண்மை. ரெண்டாவது, எப்போ போர் முடியும்? சமாதானம் உடன்படிக்கை பண்ணி அந்த எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சரியாக நிறைவேற்றினா 4-5 முறை இந்த காசா இஸ்ரேல் போரில் அவங்க வந்தாங்க ஹமாஸு. ஆனால் அவங்க வந்து சாத்தியக்கூறே இல்லாத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொன்னாங்க. அது எல்லாருக்குமே, உலக நாடுகளுக்கே நியாயமாக படல, குறிப்பாக அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு நியாயமாக படல. அதனால் அவங்களுக்குள்ளாகவே வெட்டுப்புள்ளி குத்துப்புள்ளி ஆயிடுச்சு. அநேக இஸ்லாமிய நாடுகளை இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒத்துக்கலை. இன்னைய வரைக்கும் அவங்க வந்து இஸ்ரேல் ஒரு நாடாக இருக்கக்கூடாது, இஸ்ரேல் நாடுல இஸ்ரேலே இருக்கக்கூடாது, யூதர்களே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படி போர் முடியும்? துப்பாக்கி சுடுறது முடியுதுங்கிற மேட்டர் இல்லை, குண்டு போடுறதுங்கிறது மேட்டர் இல்லை, நின்று போச்சுன்னு. இப்போ அந்த ட்ரூஸுங்கிறாங்களா, அந்த தற்காலிகமான ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு 1 மாதத்துக்கெலாம் நிறுத்துவாங்க. ஏன்னா சப்ளைஸ்லாம் போகணும், மக்கள்லாம் அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு மெடிசன்ஸ் போகணும், ஃபுட் போகணும், தண்ணி போகணும், அதெல்லாம் அதுக்காக நிறுத்தி வைப்பாங்க. அந்த 10 நாளைக்குள்ளே, அந்த 1 மந்த்துக்குள்ளே அவங்க திரும்பியும் எதிரிகள் ஒருத்தர் அவங்கள நாங்கள் ஆயத்தப்படுத்திக்கோங்க அடுத்த ரவுண்டு அட்டாக்குக்கு. ஸோ அந்த தற்காலிகமான போர் நிறுத்தங்கிறது வந்து கூடவே கூடாது. எடுத்தோம், வேலையை முடித்தோன்னு தான் வரணும். அந்த கேப்புக்குள்ளே 2 பேருமே அவங்க தங்களை மறுபடியுமாக பெரிய ஒரு சண்டைக்கு ஆயத்தமாயிருவாங்க. அதன் போர் முடிந்தது என்றும். நம்ம வாழ்க்கையில் கடவுளுக்கும் அவருக்கு என்ன போர்? அறப்போர் தான் பெருசு. நம்முடைய சரீரம் எப்படி இருந்தாலும் அழிவுக்குள்ளானது. இந்த சரீரத்தை தேவன் பாதுகாத்து கொள்வேன் அழியாமல்னு சொல்லலை. இது அழிவுக்குள்ள சரீரம், இது அழியதான் போகுது. ஒரு நொடி பொழுதுல இமைப்பொழுதுலே நம்ம மறுரூபமாவோங்கிறது வந்து அந்த பழைய சரீரத்தை ஆண்டவர் மறுரூபப்படுத்தலை, அந்த பழைய சரீரத்தை நீக்குகிறார். அந்த ஹோல் அற்புதத்தை அவர் முழுமையாக தன் கையில் எடுத்துக்கொள்கிறார். நேற்று கூட எங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் குரூப்பில் ஒரு வீடியோ கிளிப் வந்தது. ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்பவே மாட்டீங்க. ஆனால் இன்னும் அது ஒரு வந்து ஒரு ஒரு பகுதியான
ஒரு பெரிய லென்த்தி வீடியோடைய ஒரு பகுதி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. மூளை சாவும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படிங்கிறவங்க 2 பேர் மூளை சாவாயிடுச்சு, இனிமேல் அவன் வந்து இஸ் டெட், இஸ் அ டெட் வெஜிடபிள் பட் இஸ் பிரெயின் இஸ் அலைவ் அப்படின்னு, இல்லை பிரெயின் இஸ் டெட், இல்லை இஸ் இன்னொரு சில பார்ட்ஸ்லாம் அலைவ், மற்றதெல்லாம் டெட்டுங்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு இதை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்தும் அந்த பெரிய மாற்று அறுவை சிகிச்சையில் ஒருத்தன் தலையவே அப்படியே கழுத்தோட அவ்வளோ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோ எந்திர மனிதன் அவனை கொண்டு இதை அப்படியே கொண்டு போய் அடுத்த தலையிற்கு அவன் அதை எடுத்து இங்கே வைக்க, இதை எடுத்து அங்கே வைக்க செய்கிறாங்க. அது இன்னும் அப்சர்வேஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட நீண்ட காலம், அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் கோமாவில் அவங்களே ஆர்டிஃபிஷியலாக செயற்கை நினைவிழந்து போக, அது அமைதியிலே அது தனக்குள்ளாகவே அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆன மண்டை இருக்குது பாருங்கள், கழுத்துலேருந்து இது வரைக்கும், அது இந்த நான் ஏ அது பி அப்படின்னா என்னுடைய தலையில் அந்த கண்ட்ரோல் வந்து அந்த பியில் போய் ஒத்து போகணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனில் கிட்னி டோனருக்கும் கொடுத்தாலும் வாங்கிக்கிறவன் வந்து அவனுடைய மெட்டபாலிசம் வந்து ஏற்றுக்கணும். ஏற்றுக்கலைன்னா கொடுக்குறது வேஸ்ட்டு, அவன் பெற்றுக்கொள்கிறது வேஸ்ட்டு. அதுபோல் நடந்துகிட்ருக்கு. இந்த அளவுக்கு உலகம் போயிட்டுருக்கு. மற்ற டீட்டெயில் நமக்கு அது அவசியம் இல்லை. போர் முடிந்தது அப்படின்னா நமக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் வரணும். நம்ம எல்லாத்தையும் பூசி மொழி வாழ்கிறோங்கிறது ஒரு மிகுந்த துக்கமான கசப்பான உண்மை. அந்த காலத்தில் அடுப்பில் சமைச்சவங்கலாம் சாணி போட்டு அதை மொழுகுவாங்க. அதுக்கு அதில் இருந்த பழைய எல்லாம் சாம்பெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அதை அலம்பிட்டு அதுக்கப்புறம் அந்த சாணியை போட்டு குழப்பி அதை போட்டு பூசி அதை காய விட்டு அதுக்கப்புறம் இருக்க டீட்டில் செய்வாங்க. இப்படி இருக்க அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிறது நம்ம வாழ்வில் நிதர்சனமாக மேலே 100% ஒத்துக்க முடியுதா? அது ஒரு போர். தட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது இன்னுமே நமக்குள்ளே நடந்த பாடு இல்லை. அப்பப்போ பழைய மனுஷனுடைய சுவாபம் தலையெடுக்குது. அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும், தேற்றுங்கள் ஆற்றுங்கள் சொல்லும்போது அதில் இருக்கிற அந்த பேக்கேஜ் என்ன? போர் முடிஞ்சிச்சுப்பா, இட்ஸ் நோ மோர் வார், பீஸ் ஹஸ் ஸ்டார்டட் டு பி ப்ரெவலண்ட். அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. அப்போ நம்ம என்ன அர்த்தம்? நம்ம கிரமத்துக்குள்ளே வந்துட்டோம். ஒழுங்கினமாக இருந்த நம்ம ஒழுங்குக்குள்ளே வந்துட்டோம். டிஸார்டர்லியாக இருந்த நம்ம ஆர்டருக்குள்ளே வந்துட்டோம். எசேக்கியா பார்த்து சொல்கிறார், ஏசையா, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீர். அதன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்த்ததென்றும். ஓகே, என்னுடைய அபிப்பிராயத்தில் கடவுளுடைய ஃபோக்கஸ்லேயே அதை விட்டுட்டாலும் கர்த்தர் அதை எப்படி பார்க்குறார்? கர்த்தர் என்னை எப்படி பார்க்குறார்? கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக எப்படி பார்க்குறார்? ஒரு சபையை எப்படி பார்க்குறார்? ஒரு ஸ்தல சபையாக எப்படி, ஒரு குடும்பமாக எப்படி பார்க்குறாரு? ஒரு மொழி இனத்தினராக எப்படி பார்க்குறாரு? ஒரு தொழில் வர்க்கத்தினராக எப்படி பார்க்குறாரு? அவருக்கு தெரியும். இது என்னுடைய அபிப்பிராயம் சொல்லிட்டேன். நான் ரெட்டிப்பாக அவர் கையிலேருந்து என் அக்கிரமம் நிவர்த்தியாக என் பாவங்கள் நிமித்தம் கர்த்தர் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்த்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி. கடன் தீர்ந்துருச்சு அவர் சொல்லணும். இப்போ இனிமேல் ஒரு பைசா நீ கொடுக்க வேண்டாம்ப்பா, கணக்கே முடிஞ்சிருச்சு, அந்த நோட்டை மூடு, சீல் பண்ணு, அந்த ஒரு ஆணி அடித்து வச்சுருவாங்க, அவ்வளோதான். இனிமேல் அது தொட்டாலும் தொடாட்டினாலும் பிரயோஜனமே இல்லை, அவ்வளோதான், தட்ஸ் ஓவர் அப்படின்னு அவர் சொல்லணும்.
செலுத்தி கொடுத்துட்டேனா இன்னும் எவ்வளோ இருக்குது, நம்ம கேட்கவே இன்னும் எவ்வளோ இருக்குன்னா அவனுக்கு ஏதாவது சொல்லிட போகிறான், வட்டி மேலே வட்டி குட்டி அப்படிலாம் போட்டு சொல்லிடுவான்ட்டு எல்லாம் கொடுத்துட்டேன்னு நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். அவர் சொல்லுவார், அவர் தான் நமக்கு சொல்லணும். உங்கள் தேவன் சொல்லுகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தர் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்த்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். உடனே உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கோம், அதுதான் முதுகுக்கு பின்னாடி போட்டாரே, கிழக்குக்கு மேற்குக்கு எல்லாத்தையும் தூரமாக அகற்றிட்டாரே அப்படின்னா அதெல்லாம் உண்மை தான். எதுவுமே நான் மறைக்கலை, எதையுமே நான் பூசி மொழிகளை, எதையுமே நான் பூதாகரப்படுத்தலை, எதையுமே நான் வலிந்து பொருட்களை இங்கே இஷ்டப்படலை. அப்போ அவர் சொல்லலை, சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, புரியல, கவனம் இல்லை. அப்போ இன்னுமே என்ன சொல்கிறது, எனக்கு பாவத்தொகை இருக்கா, கடன் தொகை இருக்கா, துக்கம் இருக்கா, வேதனை இருக்கா, நான் அடைய வேண்டிய சீர்திருத்தம் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளுமே அந்த மைண்ட் ஓடிட்டே இருக்கும். அப்போ நம்ம தான் யோசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அடுத்து 3ஆம் வசனத்தில் சொல்கிறார். அப்போ ஒரு வசனத்தை 2 வசனத்திலேயே எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டாரு, எல்லாமே நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாலும் அவரே வரிந்து கொண்டு முன்வந்து விளக்குகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரணானவைகள் சமமாக்கப்படும் என்றும். இன்னும் முடியல, இன்னும் கருத்து முடியல, வியாக்கியானம் முடியல. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. நம்ம போர் முடிஞ்சிருச்சு, நம்மளோட அக்கிரமம் நிவர்த்தி ஆச்சு, நம்மளோட பாவங்கள் மித்த ரெட்டிப்பாக ஆண்டவர் கையில் அடைஞ்சிட்டோம், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு வழி நம்ம வாழ்க்கையில் ஆயத்தமாயிட்டு இருக்கணும். கேன் வி see that? கேன் வி என்ஜாய் it? அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதை செவ்வையாயிடுச்சா? அவாந்தரமாக இன்னும் அநேக காரியங்கள் நம்ம மனசில் தொங்கிக்கிட்டே இருக்கேன். we have lots of hang-ups, அங்கலாய்ப்புகள். புரியலன்னா நிறைய அங்கலாய்ப்புகள் இருக்கே, இது எப்படி ஆகும், இது எப்போ ஆகும், ஏன் எனக்கு நடக்கவில்லை, ஏன் என்கிற ஒவ்வொருத்தருடைய ஏனும் ஒரு ரகம்தான். ஒவ்வொருத்தருடைய ஏனும் ஒரு மாதிரி ஒரு ராகம்தான், ஒரு ஆமாம் ஒரு ஆலாபனை தான். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல, ஹவு இட்ஸ் ஆல் கோயிங் டு ஹேப்பன், எப்படி எதிர்காலம் இருக்க போகுது, யார் எனக்காக பிணைப்படுவார், வா யாராவது சொன்னால் நமக்கு அப்படியே வயிற்றில் பாலம் வார்த்த மாதிரி இருக்குது. ஆறுதலான வார்த்தையில் எங்கே கேட்டாலும் உடனே we want to relate ourselves to it. அதை பற்றி புதிய ஏற்பாட்டில் ரொம்ப பிரமாதமாக ஆவியான ஊற்றப்பட்ட பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்து விசுவாசிகள் சொல்கிறார், பிதாவை அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, சகலவிதமான ஆறுதலின் தேவன், the father of all comforts, consolation. அது உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கொட்டை, இந்த வாயில் ஒரு லாலிபப் வைக்கிறேன், சத்தம் வெளியே வரக்கூடாது, அப்படி இல்லை. அது that's not the way God comforts us. That's not the way God consoles. அவர் நமக்கு ஒரு மாற்று பாதையை காண்பிக்கிறார், மாற்று ஆலோசனையை தருகிறார். நாம் சிக்குண்டிருந்த அந்த சகதியிலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியே எடுத்து கொண்டு வருகிறார். போதும், அதே தான் பெருசாக நம்பி வீணாக போனது போதும், நான் இப்போயாச்சும் நான் சொல்கிறதை கேளு, இப்போயாச்சும் நான் உனக்கு ஆயத்தம் நின்று எடுத்துக்கோ, அதுதான் கம்ஃபர்ட், அதுதான் கான்சலேஷன். ரொம்ப அழுதுட்ட, இனி நான் உனக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது, நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும், ரெக்கார்டிங்கில் இருக்குது, பின்ன அவசியப்பட்டால் உங்களுக்கு இப்போ மனசு உறுத்துச்சுன்னா திருப்பி டவுன்லோட் பண்ணி கேளுங்க, விளம்பரத்துக்கு அல்ல. ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோன்னா, நம்ம நினைவு தப்பி போகுது, நம்முடைய நினைவு மங்கி போகுது, நம்முடைய நினைவு மறதியிலே சிக்குண்டு போகுது, இன்னும் நம்முடைய நினைவு பராக்குகளிலே மூழ்கி இருக்குது, ஓயாமல் பீராயிரும். ஸோ
நாம் என்ன நினச்சோங்கிறதே நம்ம ட்ராக் பண்ண முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பதிவுகள்லாம் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த காலத்தில் கேசட்ஸ் இருந்துச்சு, கிராமஃபோன் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, பெரிய பெரிய ஸ்பூல் டேப்லலாம் பண்ணாங்க. அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியல. வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருந்துச்சு, வீடியோ டேப்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் டிஸ்க் வந்தது, டிஸ்க்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக்காக ரெக்கார்ட் பண்ணி இணையதளத்தில் க்ளவுட்ஸ், அது பேர் பெரிய மேகங்கள், பெரிய மேகங்களாக இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு. வாட் அ டெக்னாலஜி. அதுக்கு ஒரு அட்ரஸ் இம்மீடியட்டாக, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அதை டைப் பண்ணால் அது உடனே டவுன்லோட் ஆகிடுது. அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மெயின் சர்வரில் ஏதாவது பிரச்சனை ஆனால் தான் சேட்டலைட்லேருந்து வருது நமக்கு. செயற்கைக்கோள்கள் ஒவ்வொரு நாடும், நம்ம நாடு கண்ணா பின்னான்னு செயற்கைக்கோள்களை வானத்தில் விட்டுருக்கு. ஒவ்வொரு நாடும் விட்டுருக்கு. உலகம் முழுசும் பாருங்கள், பார்த்திங்கன்னா மேலே கொச்ச 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 கொச்சன்னு எக்ஸ்ட்ரா ஸ்டார்ஸ் மாதிரி ஓடிட்டுருக்கு. மனுஷன் தன்னுடைய ஞாபகத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க இப்படி கண்டுபிடிச்சிருக்கான். கர்த்தருடைய நினைவிலேருந்து நம்ம தப்புவோமா? அவருடைய ஞாபக புத்தகத்திலேருந்து இல்லைன்னு நம்ம மறுப்போமா? யோசிப்போம். குடும்ப நிர்வாகத்தில் சரியான பங்கை வகிக்கிற, அவசியமான பங்கை வகிக்கிற, பெரிய ஒரு பங்கை வகிக்கிற நீங்கள் இதெல்லாம் யோசித்து உங்கள் புருஷனோடு, நீங்கள் பெற்ற பிள்ளைகளோடு, உங்கள் சந்ததிகளோடு நீங்கள் சரியான நிர்வாக உத்தரவாதம் உள்ள மக்களாக எழுமணும். மூளை அறிவிலே நான் உங்களுக்கு இதை போதிக்கவில்லை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் எப்படி வருவார்? சோல்ஜர் மாதிரி சச்சக்கு பச்சக்கு இருந்தால் சலங்க சத்து கேட்குற மாதிரி அப்படி வருவாரா? ஹி கம்ஸ் ஒன்லி த்ரூ ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் வருவார். அவருடைய ஆவியான ரூபம் மற்றவர், கர்த்தரே ரூபம் மற்றவர். நேத்திக்கு ராத்திரி ஒருத்தன் பாருங்கள், ஏறக்குறைய 12 மணி 2 நிமிஷம் இருக்கும், 11:58 11:55 ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். இதுதான் இந்த காரியத்தை தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு ரூபம் இருக்கா அப்படின்னு. என்ன இந்த அர்த்தராத்திரியில் உனக்கு இந்த சந்தேகம்? ஐயோ ஏன் கேட்குறீங்க? அவன் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அவனை விளக்குறதுக்குள்ளே. இல்லை இன்னும் எனக்கு தெளிவில்லை. நான் இப்போ என்ன சொல்கிறேன், பைபிள் ஸ்டடிக்கு நேரம் நீ பைபிள் ஸ்டடிக்கே வர மாட்டேங்கிற, எதையுமே எக்ஸ்ட்ரா பிரசங்கம் கேட்க மாட்டேங்கிற. இந்த சந்தேகம்லாம் வரத்தான் செய்யும். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12:45 வாக்கில் திருப்தி அடைந்து, அப்படியா அப்படியா அப்படி தான் காரியத்துக்கு வருவோம். கர்த்தர் நம்ம எப்படி சந்திக்க வருவார், வழியில் எப்படி ஆயத்தமாக்குறது, எவ்வளவுக்கு கடவுளை வார்த்தையை அனுமதிக்கிறோமோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எவ்வளோ ஆமோதனை கொடுக்குறோமோ, எஸ்ன்னு எவ்வளோ சொல்ல முடியுதோ. நமக்கு அந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு இருக்குது, ஆனாலும் அதில் அந்த ஒரு ரிச்னஸ் இன்னும் என்ன நிரப்பலைங்கிற ஒரு அங்கலாய்ப்பு எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றுமே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு 18ஆம் வசனத்தில், நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. இன்னும் சொல்கிறாரு, என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அதனால் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமேன் என்றுமே இருக்கிறது. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர்
தேவனே. எந்த ஒரு ரொம்ப டெக்னிக்கல் மேட்டரையும் சாமி மறைக்கலை. கொஞ்சம் கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசித்தால் நம்முடைய ஐயங்களை தேவன் தீர்ப்பார். இந்த ஒரு வசனத்தையே நீங்கள் எவ்வளோ காலம் தியானிக்கலாம். அந்த தடுமாற்றம் நீங்கள், அந்த இடறுவதற்கு ஏதுவான மனம் நீங்கள், அந்த மனத்தாபம், மனத்தாங்கல், அந்த அமைதியின்மை, அந்த கலவரம், அந்த புலம்பல், அந்த குரோதம், அந்த பழி தீர்க்கும் ஆவி, அவனை குறித்து என்ன, இவளை குறித்து என்ன, நம்ம குறித்து ஆண்டவர் நிறைய சொல்லியிருப்பார். ஆனால் அவங்கள பற்றி தான் நமக்கு மண்டையில் இருக்கும். நம்மளை பற்றி ஒரு மண்ணு நம்ம மண்டையில் இருக்காது, அடுத்தவங்கள பற்றி தான் நம்ம மைண்டில் இருக்கும். அதனால தான் நம்ம கூனி குறுகி போகிறோம், சீனித்து போகிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போகிறோம், வீங்கி போகிறோம், வலிந்து பொருள் கொள்கிறோம். அதனால தேவன் நம்மோடு பேசுகிறது நமக்கு தெளிவாகவே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் we always have a marred eye. ஒரு பூத கண்ணாடியை போட்டுக்குவோம், இல்லைன்னா ஒரு கூலிங் கிளாஸ் கருப்பு கண்ணாடி போட்டுக்குவோம், பார்க்குறதுலாம் கருப்பாக தான் தெரியும். காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக இருக்கிறது போல தான் இருக்குது. கர்த்தருக்கு வழி ஆயத்தமாகுதா? ஆர் யூ allowing the word of God? ஆர் யூ மேக்கிங் a pathway? நீங்கள் ஒரு வழியை உண்டாக்குறீங்களா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரணும்னு? இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த காரியத்தை செய்கிறேன், நேற்றுக்கு என்னோட கூட பேசுங்க, இந்த 8 நாள் கண்டிப்பாக இருக்கணும்னு இருக்கிற நிலைமையும் கூட அவங்களும் வேண்டிட்டாங்க. எனக்கும் சரியாக பட்டுச்சு. பேரும் வைப்பலாக போயிட்டுருக்கேன். எவ்ரிடே என்னோட பேசுங்கன்னு தான் சொல்கிறேன். விபிஎஸில் பேசினார். அந்த ஜீசஸ் ஃபில்ம் போடும்போது எல்லா நேரத்துலையும் என்னோட பேசுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது போல் கேட்குறோம். எங்களோடு இடைப்படுங்க சொல்லத்தான் செய்கிறாரு. நேற்றுக்கு பேசினது இன்னைக்கு காலையில் வரைக்கும் இட் வாஸ் ரியலி ஹேவிங் அன் எஃபெக்ட் ஆன் மீ. காலையில் எழுந்தோன்னே அதே நினைவோடு தான் எழுந்தேன். அந்த ஒரு பைப் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், அடைப்பு இல்லாமல், கசடு இல்லாமல், விரிசல் இல்லாமல், போர்ஸ் துவாரங்கள் இல்லாமல், கசிவு இல்லாமல் ஒரு தண்ணி பாயணும், ஒரு சப்ளை நமக்கு வரணும்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். அந்த ப்ரிப்பரேஷனில் இதெல்லாம் கேட்குறாரு. பாதையை செவ்வை பண்ணு, வழியை ஆயத்தம் பண்ணு, பள்ளமெல்லாம் உயர்த்து, சகல மலையும் குன்றையும் தாழ்த்து, கோணலானதை செவ்வையாக்கு, கரடு முரடானதை சமமாக்கு. எங்கே வரல விட்டு சொல்லுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்து, அவாந்தர வழியிலே அவருக்கு பாதையை செவ்வை பண்ணு, பள்ளத்தெல்லாம் உயர்த்து, சகல மலையும் குன்றையும் தாழ்த்து, கோணலானதை செவ்வையாக்கு, கரடு முரடான சமமாக்கு. 6 காரியத்தை நம்ம செஞ்சால் தேவன் தர ஆறுதலும் தேறுதலும், பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு, அக்கிரமம் முடிஞ்சிச்சு, தண்டனை முடிஞ்சிச்சு, போர் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். எப்படி தெரிய வரும்? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். பிரைஸ் தி லார்ட். ஏன் நமக்கு தெரியல? மகிமைங்கிறது பேசிக்கிறோம், பரிசுத்தங்கிறது பேசிக்கிறோம், ஸ்தோத்திரங்கிறது பேசிக்கிறோம், கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்க நீ பிரகாசம்ல பேசிக்கிறோம், கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பிரகாசையும் சொல்லிக்கிறோம், என்னென்னத்தையோ சொல்லிக்கிறோம். எல்லாம் வசனத்தில் தான். எல்லாம் நம்ம சொந்த சரக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் இரவலாக எடுத்து தான் அவருக்கே சொல்கிறோம். ஆனால் we don't understand anything what it means. அவங்க கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சு, அவங்களால ஆராதனை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு ஊரெல்லாம் சொல்லிக்க விரும்புகிறோம். நம்ம ஒன்றுமே மகிமை இல்லாத இடத்துல ஆராதனை செய்ய முடியலையே, மகிமை இருந்தால் எப்படி இருப்போம்? மனத்தாங்களோடு, மனக்குமுறலோடு, மனக்காயங்களோடு, ஒப்புரவாதல் இல்லாமல், ஆளாளுக்கு ஒரு கொம்புலாம் ஆளாளுக்கு ஒரு திக்கு திசையாக இருந்துக்கிட்டு ஆராதிக்கணும்னா அவன் பாடினா சரியில்லை என்ன, இப்படியே தான் இருக்குது. நமக்குள்ளே என்ன விடுதலை இருக்குது? How do we enjoy? How people come to see the glory of God? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணுங்கிறத விட்டுறக்கூடாது. ஒரே நேரத்தில் எல்லாரும் அதை தான் பார்ப்பாங்க. என் கண்ணில் மாத்திரம் வெளிச்சம் தெரிஞ்சு, அவன் கண்ணில் இருள் தெரியுது, அவன் கண்ணில் வேற தெரியுது.
ஒருத்தங்களில் பொண்ணு, ஒருத்தங்களில் மண், இன்னொருத்தங்களில் தகரம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தோத்திரம் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாருக்கள்லையும் மகிமை ஏகமாக தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒன்னஸ் இல்லைன்னு அர்த்தம். வாய்க்கு கைக்கு கத்தரை தான் புகழுகிறோங்கிற பேச்சு, இயேசு நாமம் தான் வாயில், ஸ்தோத்திரம் தான் துதியும் தான் நாவில். ஆனால் we don't have oneness. ஏக மனதில், ஏக சிந்தை இல்லை, ஒரே குரல் இல்லை, ஒரே பக்தி இல்லை, ஒரே இலக்கு இல்லை, ஒருவர் மேலேயே நம்முடைய கண்ணு இல்லை. கர்த்தரையே பிரித்து பார்க்குறோம். கர்த்தரே பட்சபாதம் உள்ளவரோ என்ற அந்த உக்கல் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. God is not doing the right thing to me. He is not really giving total attention to me. என்னை முழுசாக அவர் கவனிக்கலை, எனக்கு முழுசாக அவர் என்னை விசாரிக்கலை. அப்படிங்கிற அங்கலாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் முடியல, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். சூப்பரில் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்பயே ஏசாயாவுக்கே என்னையா நீங்கள் சும்மா கூப்பிடுங்க சொல்கிறேங்கிறீங்க, கர்த்தரை பாருங்கிறீங்க, என்னத்தை சொல்கிறது? இப்போ தான் இவ்வளோ பிரமாதம் ஒரு காரியத்தை சொன்னீங்க, இன்னும் என்னத்தை கூப்பிட்டு சொல்கிறது? அப்படி என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன்? அதற்கு இந்த எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேங்கிறது யாருக்கு பொருந்தும் சொல்லுங்க? எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேங்கிறது யாருக்கு பொருந்தும்? இல்லை இப்படி உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு தான் பொருந்தும். நம்ம தானே கேட்குறோம் திரும்பி. என்னத்தை சொல்கிறது? என்ன சுவிசேஷம் சொல்கிறது? எப்படி ஜெபிக்கிறது? வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாயாடித்தனத்தோடு ஏதாவது கேட்கணும், என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்படின்னா இது என்ன அது? அதுதான் சொல்கிறார். அவர் என்னத்தை கூப்பிட்டு சொன்னேன்னொன்னே இது சொல்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்கவே வேண்டாம் அப்படின்றது இருக்கும். அதான் சொல்ல, அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கவனிங்க. கரங்களை தட்டின உற்சாகத்தில் எதையா யோசித்து ஆமாம் கோட்டை விட்டுறாதீங்க. எப்படி சுயத்துக்கு சாகிறதுன்னு நிறைய ஒரு கேள்வி இருக்கும்ல. சுயத்துக்கு சாகணுன்னு ஆசை இருந்தால் தானே அது வேறு விஷயம். ஆனால் செத்து தான் ஆகணும். இன்றைக்கி ஆசை இல்லைன்னு நாளைக்கு ஆசையை வரவழைச்சிக்கிட்டு சுயம் சாதனை. அது எப்படின்னா, உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியான நம்ம மேலே ஊதுனா நம்ம எப்படி இருப்போம்? செத்துருவோம். அல்லேலூயா. செத்துடணும். கர்த்தருடைய ஆவியான் மேல் இருக்கிறா நம்ம வேகாத மொச்சக்கொட்டை மாதிரி அந்த திமிரு தண்டாவே வாழ்க்கையில் இருக்காது. ஸ்தோத்திரம். அந்த அகம்பாவமே இருக்காது, அந்த மேட்டுமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம மேலே ஊதும்போது நம்ம யாருன்னு பார்க்குறாரு? ஜனமே புல். நம்ம யார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு புல். நீ என்ன பெரிய மண்ணா? அப்படி நீ என்ன பெரிய பொண்ணா? ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு புல். நீ புல்லு தானான்னு திருப்பி கேளுங்க. அவங்க எஸ்ஸா நோன்னு சொல்லுவாங்க. கேளுங்க. எப்படி சொல்கிறாங்களா? ரைட்டு, எஸ்ஸா, ரைட்டு. வீட்டுக்காரர் மாத்திரம் புல்லுன்னா போச்சு இன்றைக்கி அவருக்கு. மங்களம் தான் சோறு. ரைட். கர்த்தருடைய ஆவியானவர் மேல் ஊதும்போது புல் என்ன ஆகிடும்? உலர்ந்து போவோம், பூ உதிர்ந்து போவோம். மாம்சமெல்லாம் புல். நம்முடைய மாம்சத்தை நம்ம எவ்வளோதான் நேசிக்கிறோம். திருட்டுத்தனமாக, பகிரங்கமாக, மறைமுகமாக, ஓரவஞ்சனையாக நம்முடைய மாம்சத்தை உச்சந்தலையின் உள்ளங்கால் மட்டும் நம்ம நேசிக்கிறோம்.
எப்படி ஃபுல்லாக ஒரு பெரிய, அதாவது ஒரு படி தான் அளவுன்னு வச்சுக்கோங்க. ஒரு படி ஏறக்குறைய முழுசு நம்ம மாம்சத்தை தான் நேசிக்கிறோம். கொஞ்சோண்டு மேலே வழிகிற மாதிரி இருக்கிற இடத்துல அதுவே கர்த்தர் கொடுக்குறோமாங்கிற கேள்வி தான். அந்த மாம்சம் முழுசும் புல். அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூ. வெளியின் பூ, அதை மறந்துடாதீங்க. வீட்டில் வளர்க்குற பூ சீக்கிரம் வாடாது. வெளியில் இருக்கிற பூ பிரைட்டாக இருக்கும், பிரைட் லைட் வேறு, சன்லைட் எல்லாம். ஆனால் சீக்கிரம் வாடிடும். உஷ்ணம், இது மழை, காற்று எல்லாமே, புழுதி. வீட்டில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் வாடுறதுக்கு இருக்கும். நம்ம மேன்மையெல்லாம் எப்படியா? வெளியில் இருக்கிற பூவை போல். அது வேகமாக தோன்றி வேகமாக மறைஞ்சிடும். கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சியோன் எனும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? இது அடிக்கடி நம்ம ஜப வாழ்க்கையில் இருக்கும் பாருங்கள். தனி ஜபத்துலேயும் அப்படி தான் இருக்கும், பொது ஜபத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஜபத்தில் ஆண்டருக்கே போதிச்சுட்டு இருப்போம், தனி ஜபத்தில் ஆண்டருக்கு போதிச்சுட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். என்ன ரொம்ப ஜப வீராங்கனைகள் தான் நீங்களா? எல்லாம் ஜாமக்காரிகள். யாராவது குவாலிட்டியாக ப்ரேயர் பண்ணியிருப்பீங்களா? 10 நிமிஷம் ஜபத்தில் 9 நிமிஷம் ஆண்டருக்கு புத்தி சொல்லியிருப்பீங்க. 1 நிமிஷம் ஏதாவது வேண்டல் வச்சுருப்பீங்க. சரி எனக்கு லேட் ஆகிடுச்சு, நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு எழுந்துச்சி போயிருப்பீங்க. ஒத்துக்கவே முடியல உங்களால். நேராகவே அவருக்கு போதிச்சா அவருக்கு கோவம் வந்துன்னு சொல்லிட்டு அவளையும் இவளையும் கோத்து விட்டுருவீங்க. ஆமாவா? அங்கே இங்கே இப்படி நடக்குது, இதெல்லாம் பார்க்குறீங்க. இது என்னத்தை தான் பேச வந்தா? தன்னை பற்றி பேச வந்தாளா? அடுத்தவனை பற்றி பேச வந்தாளா? புருஷனை பற்றி பேச? அவருக்கு காலங்கத்தால் என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்கானா, கடைசியில் தன்னை பற்றி, ஆண்டவரே நான் சொல்ல மறந்துட்டேன். எப்போ? ஜபம் முடியும் போது. நம்ம ஜபம்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்கள். பார்க்க சைக்கிளை, கேட்க சைக்கிளை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? நான் இங்கே இருக்கேன் குத்துக்களி மாதிரி, என்கிட்ட நீ கேட்டுக்கலாம்ல அப்படின்னு நம்ம சொல்லாமல் சொல்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார். லீபனோன் எரிக்கும் விறகுகளுக்கு போதாது, அதில் உள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. எவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு காடு லீபனோனின் காடுகள். பயங்கர அடர்ந்த காடுகள், கேதாரு மரங்கள் இருக்கிறது, செடர் ட்ரீஸ்.
வெரி மேசிவ் ட்ரீஸ். சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அவர்கள் சூனியத்திலும் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணான் ஒரு சொரூபத்தை வார்க்கிறான், தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளையும் பொருந்த வைக்கிறான். அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சொரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராது இருக்கிறீர்களா? இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாரு. நேரம் ஆயிடுச்சு, சபைக்கே அது பிரசங்கம் பண்ணி நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க. இது ஒரு காரியம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நெருக்கத்துக்குள்ளே உங்களை வைக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் நிறையா கேட்டிருக்கீங்க. ரெஹோபோத் பெனியலில் அதிகமான ரொம்ப விசேஷமான ரொம்ப உச்சிதமான செய்திகளெல்லாம் கேட்டது லேடிஸ் தான். ராணி இருந்த காலத்தில், அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடிக்கு வரவங்க, அதுலேயும் நீங்கள் தான் நிறைய வரீங்க. யோசிங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லவே கூடாது. நிறைய முதலீடு. நீங்கள் கணக்கு வழக்கில்லாத எண்ணிக்கைக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்க உங்களால் முடியும். வாழ்வு கொடுத்து ஆகணும். அவ்வளோக்கு உங்களுக்குள்ளே முதலீடு பண்ணியிருக்கிறார். தயவுசெய்து நான் உருட்டலை மிரட்டலை. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு மறதியில் வாழாதீங்க. மறந்துட்டேன்னெலாம் கடவுள்கிட்ட கதை சொல்லாதீங்க. கேட்டவைகளை விட்டு விலகாமல் அப்படின்னு வார்த்தையை தேவன் உபயோகித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் உபயோகித்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலையும் உபயோகித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அது முற்று பெறும் வரைக்கும் பலிகள் செலுத்தி ஏதோ மேலோட்டமாக அந்த 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 அதில் எவ்வளோ நிர்வாகம் இருந்தோ அந்த அளவுக்கு ஆண்டவரோட ஒப்புரவாகலாம், சமாதானம் ஆகிடலாம். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. கேட்டை விட்டு விலகினால் இனி நமக்கு செலுத்தத்தக்கதாக வேறொரு பலி இல்லைன்ட்டார். அதனால் கேட்குறத நல்லா கேட்டு செலுத்தப்பட்ட ஒரே பலியாகி இயேசுவினுடைய பலியின் மேல் நம்பிக்கையாக இருந்து நாம் சீர்பட வேண்டியது, பாவ நிவர்த்தி பெற வேண்டியது, அக்கிரமம் நீங்க வேண்டியது, தண்டனை அந்த சிக்ஷையை நாம் அடைந்து தீர்த்தது என்று அந்த நிலை நமக்கு வரணும். நமக்குள்ளே ஆவியானவர் நாம் அடைய பெற்று நாம் தராதரமற்றவர்களாக வாழ்கிறது பெரிய தேவதூஷணம், மீறுதல், அவசங்கை. நம்மையே அவருடைய நடமாடும் ஆலயமாய் தெரிந்து கொண்ட ஆவியானவரை நாம் தைரியமாய் துணிகரமாய் துக்கப்படுத்துகிறோம். அந்த அச்சம் எனக்கும் உங்களுக்கு வேணும், அந்த உணர்வு நமக்கு வேணும். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயம். மூன்றாம் ஆளாகிய சர்வேஸ்வரன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம மேலே தேவனுடைய ஆமோதனை பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனாலே, ஆவியான நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு பிதாவாக இருந்து தமது ஆவியினாலே நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். கர்த்தருடைய வசனத்தை இப்படி வாசித்து தியானிங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறது கைவாகாக வரும். வெறும் மந்திரம் ஸ்லோகம் சொல்கிறது போல தான் நம்ம ஜப வாழ்க்கை இருக்குது. ஸ்தோத்திர பலி வந்தவுடனே சுலபமாக்கி கொடுத்துட்டா, ஸ்தோத்திர பலியே சொல்லிட்டா, அது ஆத்திரத்தோடு சொன்னாலும் ஸ்தோத்திரத்தோடு சொன்னாலும் ஸ்தோத்திர பலி தான் 1000 முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 5000 10,000 அது வாட்க ஏறிக்கிட்டே இருக்குது கணக்கு.
எத்தனை ஸ்தோத்திர பலி சொன்னாலும் வணக்கத்துக்குரியவராக இயேசு மாறினாரா? 1000 ஸ்தோத்திர பலி சொன்னோடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி வரும்போது வணக்கம் சொல்லுவோமா? ஆமாம், உங்களை தான் இவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்கேன், என்ன வெறுங்கையா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல we have chosen ourselves to honor him, to greet him. ஆமாங்க, அதாங்க உண்மை, அதுதான் வேதம். பிதாவாகி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால், எனக்கு அப்பாவாக இருக்கிறவரே உமக்கு காலை வணக்கம், நீங்கள் எனக்கு அப்பா தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாதாரண ஒரு நாளில் நேற்றுக்கு ராத்திரி நல்லா சாயந்தரமோ ராத்திரியோ நாள் முடிகிறதுக்குள்ளே சமத்திய திட்டு வாங்கி அந்த அடி வாங்குகிற வயசாக இருந்த அடி வாங்கிட்டு காலையில் எழுந்தோடனே நம்ம அப்பா மூஞ்சியை பார்த்தோன்னே நமக்கு அப்பான்னு கூப்பிட தெரியுமா? கள்ளங்கபடி இல்லாத வயசில் அப்பான்னு திருப்பி கூப்பிடுவேன், அப்பான்னு போவோம். கொஞ்சம் வயசு விவரம் வந்துருச்சுன்னா மூஞ்சியை திருப்பிக்கிட்டு தான் போவோம். ஆமாவா? என்ன ரொம்ப பரிசுத்தவான்கள் உட்காந்துருக்கீங்க? அப்போ பிதாவாகி தேவனே ஸ்தோத்திரம்னு சொன்னால் என்ன சொல்கிறோம்? சூப்பர் பொய். காலையில் அவருக்கு வணக்கமே சொல்லதில்லை, அது எங்கேயோ மூலையில் இருக்காராக்கும், அவர் என்னமோ அது கண்ணு காணாதவராக இருக்கும். ஸ்தோத்திரம் ஆத்திரத்தோடு சொல்லிவிட்டு ஒரு அர்த்தம் இல்லாமல் சொல்லிவிட்டு இப்படி ராஃபா ஸ்தோத்திரம் எப்படின்னா அதே தான். மேய்ப்பரு நேசரு அப்படின்னா அவர் நமக்கு அன்பு இன்னும் புரியல, அன்பு இன்னுமே அவர் நமக்கு முழுசாக காண்பிக்கல இப்படிலாம் சொல்கிறவங்க. நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோன்னா உண்மையாக சொல்கிறோமா பொய்யா சொல்கிறோமா, இல்லை உதட்டளவில் சொல்கிறோமா உள்ளத்தோடு சொல்கிறோமா? அந்த உண்மையெல்லாம் அவருக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. இதை விட என்ன செய்யணும் அப்படி ஒரு பெரிய கேள்வி அடிக்கடி, இதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அவர் இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு சொல்லலை, எல்லாத்தையும் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு தான் இன்னும் பரிந்து பேசிகிட்டு இருக்கார். பிரைஸ் தி லார்ட். தான் திரும்பி வந்து நம்மளை சேர்த்துக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உபகாரம் செய்ய முடியுமோ அதை செய்கிறாரு. அதுக்கப்புறமுமே பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு உபகாரமாகவே செஞ்சிகிட்ருக்கார். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம்.